இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பேரணியினுடைய செய்தி என்பது நமது ஜனாதிபதியுடைய காதுக்கு போக வேண்டிய செய்தி. இந்த பேரணியினுடைய செய்தி என்பது ரணில் விக்ரமசிங்கே கேட்க வேண்டிய செய்தி. இந்த பேரணியினுடைய செய்தி என்பது இன நல்லிணக்க குழுவினுடைய தலைவர் சந்திரிகா கேட்க வேண்டிய செய்தி. தமிழ் மக்களுடைய கோரிக்கை 2006ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க முடியாது, தமிழ் மக்களுடைய நாகரிகம் பண்பாடுகள் இவற்றை அழிக்க முடியாது. இதற்கு எதிராக நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பதைத்தான். ஆகவே அமையப்போன அரசியல் சாசனம் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களுடைய இறையாண்மை, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் சாசனமாக, சமஷ்டி அரசியலமைப்பு முறையிலான அரசியல் சாசனமாக இருக்க வேண்டும். அதை சம்பந்தர் முன்னெடுக்க வேண்டும். அது முன்னெடுக்காத பட்சத்தில் அவர் சொல்ல வேண்டும், தன்னையும் இந்த அரசாங்கம் ஏமாற்றி விட்டது, இருக்கிறது. இந்த அரசாங்கம் இப்பொழுது ஐநா சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் முன்னர் அமிர்தலிங்கத்தை, செல்வநாயகத்தை எல்லோரையும் மாற்றியது. ஆகவே நாங்கள் இனி மாறுவதற்கு தயாராக. ஆகவேதான் சொல்கிறோம், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை இழந்து தியாகங்கள் புரிந்து நாங்கள் இவ்வளவு தூரம் என்று இந்த வெயிலுக்குள் ஒன்று கூடி இருக்க வந்தால் நாங்கள் நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அந்த உரிமைகள் என்பது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த செய்திகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு கேட்க வேண்டும். இந்த செய்திகள் ஐநா பொதுச்சபைக்கு கேட்க வேண்டும். இந்த செய்திகள் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது ஒரு ஆரம்பம் தான். கொங்கு தமிழர், எழுக தமிழர், இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. வன்னியில், மட்டக்களப்பில், திருவோணமலையில் இன்னும் புலம்பெயர் தேசங்களில் இந்த எழுக தமிழ் வேறு கொண்டோம். தமிழ் மக்களுடைய உரிமைகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் நாங்கள் கடந்த ஒரு மாசமாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நாங்கள் எல்லோருக்கும் இந்த செய்திகளை எடுத்துச் சென்றிருந்தோம். உங்கள் எல்லோருக்கும் நமது பணிவான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு கஷ்டங்கள் இன்னர்களுக்கு மத்தியில் இங்கே அணிந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நமது நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.